எதுவுமே இல்லை, எல்லாமே வாங்கியாச்சு. நீங்களும் என்ன மாதிரி ரொம்ப ஹாப்பியாக ஷாப்பிங் பண்ணணும்னா கம் டு வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர். டோன்ட் ஃபர்கெட் இட். நிறைய ஆஃபர் இருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில் கடலூர் நாடாளுமன்ற தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சியின் வெற்றி வேட்பாளர் இதோ இரு கரங்களை கூப்பி எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று சொல்லுகின்ற இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர், உலகம் முழுவதும் அவரை அறிந்தவர்கள், அவரை பண்ருட்டி தங்கள் பச்சான் என்று சொல்லுகின்ற பெருமை, நல்ல ஒரு எழுத்தாளர், திரைப்பட இயக்குனர், நடிகர், நல்ல ஒரு சிந்தனையாளர், அடிப்படை விவசாயி, உங்களை நன்கு அறிந்தவர், இந்த மாவட்டத்தின் பிரச்சனைகளை நன்கு அறிந்தவர், நமக்கு சேவை செய்ய, உங்களுக்கு சேவை செய்ய வருகை தந்திருக்கின்றார். பாட்டாளி மக்கள் கட்சியின் வெற்றி வேட்பாளர் அருமை சகோதரர் தங்கள் பச்சான் அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவளித்து மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பணியோடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த கூட்டத்தை பார்த்தவுடன் முடிவாகிவிட்டது தங்கர் பச்சான் அவர்களின் வெற்றி. வெற்றி உறுதி. இது காலத்தின் கட்டாயம். உங்களுக்கு அவசியமானது. எம்பி என்ற அதிகாரம் கொடுங்கள். நிச்சயமாக உங்கள் பிரச்சனையை தைரியமாக தங்கர் பச்சான் அவர்கள் டெல்லியிலே பேசுவார்கள். தைரியமா பேசுவார். நான் கேட்கிறேன், இப்ப திமுக எம்பி எத்தனை முறை டெல்லியில பேசியிருக்காரு? யார்கிட்ட பேசியிருக்காரு? யார்கிட்டயுமே பேசலையே. தங்கர் பச்சான் அப்படி கிடையாது. அதை நீங்கள் சிந்தியுங்கள். சரி, மறுபடியும் நான் சொல்றேன். இப்போ 3 வேட்பாளர்கள் இருக்காங்க இங்க கடலூர் தொகுதியில். ஒன்னு காங்கிரஸ் கட்சி, இன்னொன்னு தேமுதிக. நம்ம தங்கர் பச்சான் பத்தி உங்களுக்கு தெரியும். அண்ணா திமுக கிட்ட என்னுடைய அன்பான வேண்டுகோள், அண்ணா திமுக தொண்டர்கள், அண்ணா திமுகவை சார்ந்தவர்களிடம் எனக்கு ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள், தயவு செய்து உங்க வாக்குகளை வீணாக்காதீங்க. நிக்கிறது தேமுதிக. அது மட்டுமல்ல, இது நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் கூட பரவாயில்ல. இந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சரா ஆக முடியாது. இந்த தேர்தலில் இல்ல, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரதமர் ஆக முடியாது. இந்த தேர்தலில் தேசிய கட்சி கூட உங்க கூட கூட்டணியும் இல்லை. ஆக இந்த தேர்தலில் உங்களுடைய நோக்கம் என்ன? அண்ணா திமுக நோக்கம் என்ன? திமுக தோல்வியடைய வேண்டும். உறுதியாக எங்களுக்கு நீங்கள் வாக்களியுங்கள். உறுதியாக திமுக தோல்வி அடையும். இது என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோளாக வைக்கின்றேன். இந்த பக்கம் நிற்கிறது, மீண்டும் சொல்கின்றேன், விஷ்ணு பிரசாத், காங்கிரஸ் கட்சியை சார்ந்த வேட்பாளர். நேற்று ஒரு நிகழ்ச்சியில் விஷ்ணு பிரசாத் பேசியிருக்கின்றார். அதாவது அவரை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் ஒரு கல்யாணமா. இந்த கல்யாணத்தில் அவர் தான் மாப்பிள்ளையா, ஆனா அவர் போட்டுக்கிற சட்டை அமைச்சர் தான். புரியல. நாங்களாம் வேலை வெட்டி இல்லாம வந்திருக்கிறோம் இங்க. இது கல்யாணமா? அது எவ்வளவு பெரிய எங்க உயிரை கொடுத்து இந்த மண்ணை காப்பாற்றணும், மக்களை காப்பாற்றணும், உங்க வாழ்வாதாரத்தை காப்பாற்றணும், விவசாயத்தை காப்பாற்றணும், தண்ணியை காப்பாற்றணும். நாங்க துடிச்சுட்டு இருக்கிறோம். உண்மையிலே தங்கர் பச்சான் தான் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர். அவர் தான் உங்க மாப்பிள்ளை. விஷ்ணு பிரசாத் அவர்கள் மண்டபம் மாறி வந்துட்டார். அவர் ஆரணி, அங்க மண்டபம் ஆரணியில் இருக்கு. கடலூர் மண்டபம் மாறி தெரியாம, வழி தெரியாம வந்துட்டார் இங்க. அதனால இதெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள். யாராவது அவருடைய மைத்துனர் மச்சாங்கிச்சான்லாம் சொன்னால்
எதிரணியில யார் இருந்தாலும் டெபாசிட் இழக்கணும். யார் இருந்தாலும் சரி. தங்கர் பச்சான் அவர்கள் 2 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும். ஏன்னா எனக்கு எல்லாமே முதல்ல என் கட்சி, என் மக்கள், என் கட்சி, என் கூட்டணி, சமுதாயம், அதன் பிறகுதான் என் குடும்பம். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பா என் தம்பிங்க புரிஞ்சுக்கணும். இதே விஷ்ணு பிரசாத் அவர்கள் திருவண்ணாமலை மாவட்டம் அவர் சொந்த ஊர். இந்த மாவட்டத்தில் உள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை பத்தி அவருக்கு தெரியுமா? இதுக்கு முன்பு இங்க வந்திருக்கிறாரா? போராட்டம், ஏதாவது ஒரு போராட்டம் செய்ய வந்திருக்கிறாரா? அவர் நாடாளுமன்ற தொகுதி 2014 காங்கிரஸ் சார்பிலே இதே ஆரணி தொகுதியில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டார். காங்கிரஸ் அப்போ தனியாக போட்டியிட்டது. மொத்தம் ஓட்டு 28,000 வாக்குகள் வாங்கினார். ஆரணியில் கூட்டணியில் வெற்றி பெற்றார். கடந்த இப்போ அங்கே அவருக்கு சீட்டு கொடுக்கல, தொகுதியும் கொடுக்கல. அதனால இங்கே வந்து போட்டியிடுகிறார். அதே வேளையில் இந்த தொகுதி KS அழகிரி அவர்கள் 2014 நாடாளுமன்ற தொகுதியிலே காங்கிரஸ் தனியாக போட்டியிட்ட நேரத்தில் அவர் போட்டியிட்டார். அவர் பெற்ற வாக்குகள் 27,000 வாக்குகள். ஒட்டுமொத்தமா இந்த தொகுதி 6 சட்டமன்ற தொகுதி சேர்த்து 27,000 வாக்குகள். இவர்கள் எல்லாம் திமுக கூட்டணி வைத்து இப்போது களம் இறங்கியிருக்கின்றார்கள். நிச்சயமாக நீங்கள் சரியான பாடத்தை நீங்கள் புகட்ட வேண்டும். இங்கே ஒருத்தர் மண்ணுக்கு சொந்தக்காரர், அங்கே இங்கே வெளியிலிருந்து வந்தவர். இன்னொருத்தர் இங்கே இந்த தொகுதியை MLA இருந்து ஒரு துரும்பு கூட உங்ககிட்ட கிள்ளி போடல. ஆக நீங்கள் நிச்சயமாக நல்ல ஒரு முடிவை நீங்கள் எடுக்க வேண்டும்.